கோதுமை தோசை போட போகிறேன். அப்புறம் ஏன் வெந்நீர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதை நான் வந்து காலையில் டிஃபன் செய்யும் பொழுது இந்த குழந்தைங்களோட பிளேட்டெல்லாம் இந்த வெந்நீரில் அப்படி ஒரு சூடு பண்ணி கொட்டிட்டோன்னா அந்த சோப்பு தூள்லாம் போட்டு தேய்க்கிறோம்ல, விம்பார், அதெல்லாம் உள்ள அந்த கெமிக்கல்லாம் விட்டு போயிடும். கோதுமை மாவை நான் வந்து நல்ல தண்ணி விட்டு கலந்து இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சரியாக வராது. அந்த இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் அதை விட நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு, நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீங்கள் கோதுமை தோசை எப்படி பிரிஞ்சு போகாமல் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விடணும். அதாவது கல்லில் மாவு விடுறதுக்கு முன்னால் எண்ணெய் விடக்கூடாது. விட்டிங்கன்னா இழுத்துக்கும், மாவு வராது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் அழகாக வரும். இப்படி போட்டு நான் 2-3 தோசை இப்போ டெமோக்காக போட்டேன். அதெல்லாம் என் குழந்தைங்க அப்படியே ஒன்றா சட்னி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் மாற்றி அடுத்தடுத்த பிளேட்டில் வச்சு எப்படியாவது டெமோ காமிச்சிடணுன்னு நானும் விடாது போட்டுட்ருக்கேன். இப்போ நான் போடுறது 3ஆவது தோசை, 2 போயிடுச்சு. இப்போ இதை கரெக்டாக பாருங்கள், பிளேட்டு கூட மாறி இருக்கும். இந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.